Hello everyone, I am Munishwari from CACB. Today வந்து algorithm analyzeல merge sort பற்றி பார்க்க போகிறோம். merge sort வந்து ஒரு sorting algorithm சொல்லலாம். அண்ட் வந்து divide conquer மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம unsorted ஆன array elements-ஐ ascending order descending orderல நம்ம sort out பண்ணிக்கலாம். It's one of the most efficient ஆன ஒரு sorting algorithm. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு அன்சார்ட்டடான அரே எலமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அரேயோட இண்டெக்ஸ் எப்பயுமே 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து லாஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அண்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டை எல்லாகவும் ரைட் சைடில் இருக்க லாஸ்ட் எலமெண்ட்டை ஆறாகவும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அன்சார்ட்டடான அரே எலமெண்ட்ஸ்லேருந்து மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லெஃப்ட் சைடில் இருக்க ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட இண்டெக்ஸையும் ரைட் சைடில் இருக்க லாஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து 0 அண்ட் ரைட் சைடில் இருக்க லாஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து 5. இப்போ 0 + 5 டிவைடட் டு 5/2. இது ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.5ன்னு கிடைக்கும். நம்ம எப்போயுமே வந்து கோஷன்ட் மட்டும்தான் எடுத்துப்போம் ப்ரோக்ராம்ஸில். அப்போ வந்து 2 வந்து டூ இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 5. அப்போ இதுதான் நம்மளுக்கு மிட் வேல்யூ. இப்போ இந்த எல்லிருந்து எம் வரைக்கும் தனியாக டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். அண்டு வந்து 3 இண்டெக்ஸ்லேருந்து 5 இண்டெக்ஸ் வரைக்கும் தனியாக செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த இடத்துல இப்போ டிவைட் கான்கர் மெத்தடை யூஸ் பண்ணி லெஃப்ட் சைடை ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணிக்கலாம். அண்டு வந்து ரைட் சைட் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்க இந்த 3 எலமெண்ட்ஸை சார்ட்டிங் பண்ணிக்கலாம். இதோட மிட் வேல்யூ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், 7 தான் இதோட வந்து மிட் வேல்யூ. அப்போ எல்லிருந்து எம் வரைக்கும் தனியாக டிவைட் பண்ணி எழுதுவோம். இந்த 5ஐ தனியாக டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ 9 7ஐயும் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். இதோட மிட் வேல்யூ வந்து 9. அப்போ 9ம் 7ம் செப்பரேட் ஆயிரும். இந்த 5 அப்படியே வந்து கீழே டவுன் பண்ணி எழுதிக்கலாம். ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் சிங்கிளாக செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடில் இந்த 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் என்ன பண்ணோமோ அதே மாதிரி செஞ்சு சிங்கிள் எலமெண்ட்டாக வந்து செப்பரேட் பண்ணி எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதை மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து 9 7ஐயும் மெர்ஜ் பண்ணுவோம். 7 வந்து லெஸ் தென் 9, 9 வந்து பேக் சைடு போயிடும், 7 வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஏன்னா 7 வந்து லெஸ் தென் ஆஃப் 9. இப்போ 7 9 மெர்ஜ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து 5ஐயும் சேர்த்து இதோட மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா 5 வந்து லெஸ் தென் ஆஃப் 7க்கும் 9க்கும் லெஸ் தென். அப்போ வந்து 5 7 9 மெர்ஜ் ஆகி இங்கே வந்து சார்ட்டிங் எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடில் 2 14 3ன்னு 3 எலமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 எலமெண்ட்டையும் சார்ட்டிங் பண்ணிக்கலாம். சார்ட்டிங் பண்ணோம்னா 2 14, இந்த 3ஐ சேர்த்து மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா 3 வந்து லெஸ் தென் ஆஃப் 14 கிரேட்டர் தென் ஆஃப் 2. அப்போ வந்து 3 வந்து மிடில் போயிடுறோம். இப்போ வந்து இந்த 6 எலமெண்ட்ஸையும் வந்து மெர்ஜ் பண்ணி நம்ம சார்ட்டட் அரே எழுதிக்கலாம். அப்படி அரே எழுதும் போது 2 3 அப்படின்னு எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து 5 7 9 14ன்னு இங்கேயே நம்மளுக்கு வந்து சார்ட்டிங் அரே வந்து கிடச்சிருச்சு. இப்போ மெர்ஜ் ஷார்ட்டோட அல்காரிதம் பார்ப்போம். இப்போ கண்டிஷன் லோ லெஸ் தென் ஹையாக இருக்கணும். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் தான் வந்து லோவாக எடுத்திருக்கேன் அண்ட் ரைட் சைடில் இருக்க லாஸ்ட் எலமெண்ட்டை ஹையாக எடுத்திருக்கேன். இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா லோ ப்ளஸ் ஹை டிவைடட் 2 படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ரெக்கர்சிவ் மெத்தட் யூஸ் பண்ணி ரிப்பீட்டடாக வந்து நம்ம கால் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் இப்போ வந்து மெர்ஜ் ஷார்ட் படி நம்ம லோ எலமெண்ட்ஸையும் அண்டு வந்து ஹை எலமெண்ட்ஸையும் வந்து ரெக்கர்சிவ் மெத்தட் படி நம்ம கால் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி நம்ம ஒரு அல்காரிதம் பார்க்கலாம். இப்போ என்னோடய லோ எலமெண்ட்டை வந்து ஐயாவும் அண்டு வந்து ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி அதாவது மிட் ப்ளஸ் 1ஆகவும் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒயில் கண்டிஷன் நான் எடுத்திருக்கேன். அந்த ஒயில் கண்டிஷனில் ஐ வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு மிட்டாக இருக்கணும். அதாவது ஐனா
9 தான் நம்மளோட ஐ அண்டு வந்து மிட் வேல்யூ வந்து 7 லெஸ் தென் ஈக்குவல்ட்டாக நம்ம பார்க்கணும். அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும், கேவும் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இஃப் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும், ஐ வந்து டிக்ரிமெண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா மிட்டு கூட ஒன்று ஆட் பண்ணி நம்மளுக்கு ஸ்வாப்பிங் பண்ணி மெர்ஜ் ஷார்ட்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா தீட்டா ஆஃப் n log n தான் மெர்ஜ் ஷார்ட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டி.